ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா விதமான பிரியாணிக்கும் நம்ம சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆனியன் ரைத்தா எப்படி டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஆனியன் ரைத்தா செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கனமாக இருந்தால் நல்லா இருக்காது. பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் உதுத்து விட்டுக்கோங்க. அதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வர மாதிரி தனித்தனியாக இது பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளவு மெல்லிஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கையினால் தனித்தனியாக உதுத்து விட்டுடலாம். வெங்காயம் வந்து நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா அந்த வெங்காயம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரமாக நம்ம தயிர் கலந்த உடனேயே நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக நம்ம இதில் யூஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா தயிர் கலந்துட்டு நல்லா திக்கான தயிராக யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் இதை வந்து ஊற விட்டுட்டு நீங்கள் உடனடியாக சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் இதை முன்னாடியே கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்க வெங்காயம் வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தயிர் வந்து திக்காக இல்லாமல் நமக்கு தண்ணியாக போயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம், அந்த உப்பு எல்லா பக்கமும் வர மாதிரி. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கேரட் துருவி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் இந்த மூடி போட்டு வச்சுருங்க. நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம உடனடியாக சர்வ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா நம்மளுடைய அந்த ஆனியன் ரைத்தாவில் இருக்க அந்த தயிர் வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது நம்மளுடைய ஆனியன் ரைத்தா. இது எல்லா விதமான பிரியாணி ஐட்டம்ஸ், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, அப்புறம் காளான் பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.